அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. நம்ம எக்ஸல் அகாடமி சார்பாக ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் வைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீழே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சில டவுட்ஸ்லாம் இருக்குது, அதை மட்டும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதை மட்டும் பார்த்துடலாம். நம்ம வீடியோவுக்கு இப்போ தான் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்டு நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறைய ஹெல்ப்ஃபுல்லான தகவல்களை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? மொதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டவுட் கேட்டாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ மொதல் கேள்வி 23வது கேள்வியை கேட்டிருந்தாங்க. 23. ஓகேவா? ஸோ பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசை தொடரில் கேள்விக்குறியை நிரப்பும் எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏதோ சில நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம எப்படி இந்த ஆன்சர் வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இது ஆன்சர் எப்படி வந்ததுன்னு பார்த்துடலாம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 43 இருக்குது, அடுத்து 31 இருக்குது. அது தொடர்ந்து சில நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிள், ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பரையும் 2 நம்பரையும் பாருங்கள், 2 நம்பரையும் கூட்டுங்க. என்ன வந்திருக்கு? 43 31 கூட்டினா என்ன எவ்வளோ வருது? 74 வருது. என்ன பண்ணியிருக்காங்க? மொதல் 2 நம்பரையும் கூட்டி அடுத்த நம்பருக்கு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 2 நம்பரை கூட்டுங்க. 31 74 கூட்டுங்க, 105 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதே போல் தான். ஸோ 74 105 கூட்டினோம் அப்படின்னா 179. ஸோ அது அடுத்து என்ன வரணும்? 105 179 கூட்டணும். 179 105 9 5 14க்கு 4 மிச்சம் 1 8 2. ஓகேவா? 284 ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? ஸோ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா 27வது கேள்வியை கேட்டிருந்தாங்க. பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசை தொடரில் கேள்விக்குறியை நிரப்பும் எண்ணை காண்க. ஸோ ஏதோ நிறைய நம்பர் இருக்குது. ஸோ அடுத்து 2 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, என்னென்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். இதில் பாருங்கள், 36 இருக்குது, 49 51 39 53 54 42 57 57 45 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 39 இருக்குது. இந்த இடத்துல 39 இருக்குது. அடுத்து 41 51 இருக்குது. நமக்கு சம்மதமே இல்லாத நம்பராக இருக்குது. அடுத்து பாருங்கள், 39 இருக்குது. ஸோ 2 நம்பர் அடுத்து 36லேருந்து 3 நம்பர் கூட்டி 39 இருக்குது. அதே மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? அடுத்து 2 நம்பரை விட்டுறலாம். 2 நம்பர் கழித்து அடுத்து 42 வருது. ஏதோ ஒன்று இடிக்குதா? அடுத்து 2 நம்பரை விட்டுறலாம். அடுத்து ஒரு நம்பரை பார்க்கலாமா? 45. ஸோ இது என்ன இருக்குது? 36 39 42 45. 2 நம்பர் விட்டு ஒரு 3 நம்பரை கூட்டியிருக்காங்க. 36 கூட 3 கூட்டணும் அப்படின்னா 39. 39 கூட 3 கூட்டணும் அப்படின்னா 42. 42 கூட 3 கூட்டணும் அப்படின்னா 45. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள். ஸோ அப்படின்னா அடுத்து என்ன வரணும்? 2 நம்பர் விட்டுட்டோம். 45 கூட 2 நம்பர் கூட்டணும் அப்படின்னா 48 வரணும். ஸோ அதுவா? அந்த இடத்துல 48 வரணுமா? ஸோ ஆன்சரில் வேறு இருக்குது, 61 60 இருக்குது. அப்போனா ஏதோ நம்ம புதுசாக வேறு ஏதோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். பார்க்கலாமா? அடுத்த நம்பர் எடுத்துக்கலாம், 49. ஓகேவா? 49க்கு அடுத்து ஃபஸ்ட்டில் 2 நம்பர் விட்டாங்க. அதே மாதிரி இதே 2 நம்பர் விட்டு பார்க்கலாமா? 2 நம்பர் விட்டுடலாம். 49க்கு அடுத்து 2 நம்பர் விட்டுடலாம். 53 இருக்குது. ஸோ என்ன இருக்குது இங்கே? 53. 49 கூட 4 கூட்டினா தான் 53 வரும். ஓகேவா? அதே மாதிரி 2 நம்பர் விட்டுடலாமா? 53லிருந்து 57 வந்துருக்கு, ப்ளஸ் 4 இருக்குது. ஏதோ ஒன்று இடிக்குது, லிங்க் ஏதோ கனெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அடுத்து 2 நம்பரை விட்டு பார்க்கலாம். 57லிருந்து 2 நம்பர் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? 57 + 4 என்ன வந்திருக்கணும்? +4 61. ஒரு ஆப்ஷன் வருதா? அடுத்து பாருங்கள், 51 இருக்குது. சரியா? 51 2 நம்பர் விட்டுட்டோம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 54 இருக்குது, +3. அதே +3. 54லிருந்து 2 நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 57 இருக்குது, +3. ஓகேவா? அடுத்து 2 நம்பர் விட்டுட்டோம். இங்கே ஒன்று 61 கண்டுபிடிச்சிட்டோம். 2 நம்பர் விட்டோம். 57லிருந்து 3 நம்பர் கூட்டணும் அப்படின்னா +3 கூட்டணும் அப்படின்னா 60 வந்துடுச்சா?
ஸோ இங்கே 61 60 ஆன்சர். எப்படி வந்திருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டாங்க, ஃபஸ்ட் நம்பரில் இருந்து அடுத்து 2 நம்பர் விட்டுட்டாங்க, 2 நம்பர் விட்டுட்டு ப்ளஸ் 3 கூட்டியிருக்காங்க 39. ஓகேவா, அதே போல் 2 நம்பர் 42, அதே போல் 2 நம்பர் 45. ஓகேவா, ஸோ அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அடுத்து நம்பர் எடுத்துக்கிட்டாங்க 49, 2 நம்பர் விட்டாங்க, 4 எண்ணு கூட்டியிருக்காங்க, அடுத்து 53 இருந்து 57, அதே 2 நம்பர் விட்டுட்டாங்க, 57 இருந்து ப்ளஸ் 4 நம்பர் கூட்டினோம் அப்படின்னா 61. அடுத்த நம்பர் 51 எடுத்துக்கிட்டாங்க, 2 நம்பர் விட்டாங்க, 3 கூட்டினாங்க 54, அடுத்து 57, அடுத்து 60 வரும். ஓகேவா, 54லேருந்து 3 கூட்டினோம் அப்படின்னா 57. ஸோ இதில் இருந்து ப்ளஸ் 3 60 ஆன்சர் வந்துடுச்சா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான், ஆனால் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸாக யோசித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அடுத்து என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 32வது கேள்வி. ஸோ 32வது கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குற யாராவது புதுசாக நம்ம ஆர்ஆர்பி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு 7845827131 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவோம். அண்டு நம்ம கிளாஸ்க்கான ஃபுல் ஆர்ஆர்பி குரூப் டி கிளாஸ்க்கான ஃபீஸ் வந்து 999. ஓகேவா, வெறும் 999 ரூபாய் மட்டும்தான். ஸோ ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்டுமே நடத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம். சரியா, ஜாயின் பண்ண பேமெண்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9944804376 9944804376 இந்த நம்பர் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு 7845827131 இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஒருவேளை எனக்கு கிளாஸ் வேணாம், டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 399. ஓகேவா, வெறும் 399 ரூபாய் மட்டும்தான், டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் கட்டணும். சரியா, ஸோ ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரில் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஓகேவா, உங்களுக்கு குரூப் லிங்க் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் 2 லிங்க்கும் அனுப்புவோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். 32வது கேள்வி டவுட் கேட்டிருந்தாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசை தொடரில் கேள்விக்குறியை நிரப்பும் எண்ணை காண்க. 8 இருக்குது, 16 இருக்குது, 48 இருக்குது. ஸோ அடுத்து கொஸ்டின் மார்க் இருக்குது, என்னென்னு பார்த்துடலாமா? என்ன ஆன்சர் வரும்? என்ன பண்ணியிருக்காங்க, 8 × 1 எவ்வளோ? 8. ஓகேவா, ஸோ அடுத்து 8 × 2 எவ்வளோ? 16. அடுத்து 8 × 3 16 × 3 அடுத்தடுத்த நம்பரை அப்படியே பெருக்கியிருக்காங்க. 16 × 3 எவ்வளோ? 48. அடுத்து என்ன வரணும்? 48 × 4 எவ்வளோ? 192. சரியா, ஆன்சர் 192. ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்த நம்பர் கூட 1 2 3 4ன்னு பெருக்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா? 38வது கேள்வி டவுட் கேட்டிருந்தாங்க. நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 38வது கேள்வி டவுட் கேட்டிருந்தாங்க, பார்த்துடலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசை தொடரில் கேள்விக்குறியை நிரப்பும் எண்ணை காண்க. 16 17 21 30 46ன்னு இருக்குது. இதுக்கான ஆன்சர் எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் நடத்தும்போது சொல்லியிருந்தேன், ஏன்னா அப்படின்னா ஏதாவது ஒன்று சம்மதமே இல்லாமல் ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க, நம்பரே ஒத்தே போகலை, ஏதோ லாங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா லேயர் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, 16க்கு அடுத்து 17 இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது, 17லேருந்து 21 இருக்குது, அடுத்து எவ்வளோ கூட்டியிருக்காங்க? ப்ளஸ் 4. ஓகேவா, 21லேருந்து 30 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? ப்ளஸ் 9. ஓகேவா, 30லேருந்து 46 ப்ளஸ் 16. ஓகேவா, ஸோ ஒரு லேயர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த லேயர் பார்க்கலாமா? ப்ளஸ் 1க்கும் 4க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ப்ளஸ் 3. ஓகேவா, 4க்கும் 9க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ப்ளஸ் 5. 9க்கும் 16க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ப்ளஸ் 7. அப்போனா என்ன பண்ணியிருக்காங்க? 2 கூட்டிகிட்டே போயிருக்காங்க. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ப்ளஸ் 2 ப்ளஸ் 2. ஓகே, அப்போனா இந்த இடத்துல என்ன வரணும்? ப்ளஸ் 9 வரணும். ஸோ நம்ம இங்கே 46லேருந்து அடுத்த நம்பரை தானே கண்டுபிடிக்கணும். அப்போனா லேயர் பின்னாடி போனோம், இப்போ ரிவர்ஸில் வர போகிறோம். ஓகேவா, இந்த 16 9ம் எவ்வளோ? 16 கூட 9 கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? 20 ப்ளஸ் 25. ஓகேவா, ஸோ இந்த 25 46 கூட கூட்டணும். அப்படியே ரிவர்ஸில் வரோம். ஃபஸ்ட்டு அப்படியே நேராக வந்தோம் லேயரில், இப்போது ரிவர்ஸில் போகிறோம். 25 கூட 46 கூட்டணும் அப்படின்னா 71. ஆன்சர் 71. சிம்பிளாக முடிஞ்சிருச்சா?
ஒன்றும் இல்லை, இது மாதிரி சம்மந்தமே இல்லாத கேள்விகள் வருது அப்படின்னா லேயர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஒரு லேயர், 2 லேயர், அடுத்த லேயர், ஓகேவா? அப்புறமா ரிவர்ஸில் வந்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் 71. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 40வது கேள்வி பார்த்துடலாமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசை தொடரில் கேள்விக்குறியை நிரப்பும் எண்ணை காண்க. ஸோ 13, 22, 33, 48, 69 கொஸ்டின் மார்க் இருக்குது. இதுக்கான ஆன்சர் 98 எப்படி வந்தது அப்படின்னா பார்த்துடலாம். இது பாருங்கள், 13 கூட 22 அடுத்து வருது, ஓகேவா? எவ்வளோ நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது உங்களுக்கு? 9 ப்ளஸ் 9 கூட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டில். அடுத்து 22, 33 ப்ளஸ் 11 கூட்டியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 33 to 48 ப்ளஸ் 15, 48 to 69 எவ்வளோ? 48 to 69 ப்ளஸ் 21. நான் லேயர் செக் பண்ண சொன்னேன், இது மாதிரி சம்மந்தமே இல்லாத இருக்குது அப்படின்னா. 9க்கும் 11க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 2. 11க்கும் 15க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ப்ளஸ் 4. 15க்கும் 21க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ப்ளஸ் 6 வந்துருச்சா? இங்கே 2, இங்கே 2. அடுத்து எவ்வளோ வந்திருக்கணும்? 2, 8 வந்திருக்கணும். அப்படின்னா 8ம் 21 எவ்வளோ? 29 ப்ளஸ் 29 கூட்டியிருக்கணும். 69 கூட 29 கூட்டணும் அப்படின்னா 98. ஆன்சர் வந்துருச்சா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லேயர் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்த லேயர் கண்டுபிடிச்சிட்டோம், அது எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு பார்த்து ஆட் பண்ணிக்கிட்டோம், 9 வருது, ஓகேவா? சாரி 29 வருது. 29 கடைசி நம்பர் கூட கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் 98. ரொம்ப சிம்பிள், ஒரு 30 செகண்ட் தான் யூஸ் பண்ணணும், அந்த 30 செகண்டில் போட்டு முடிச்சிடலாம். ஸோ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 41வது கேள்வி பார்த்துடலாமா? எல்லாம் அடிச்சிட்றேன். ஸோ அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸி தான். ஸோ இதையும் டவுட் கேட்டிருக்காங்க, பார்த்துடலாம். 197, 220 இருக்குது. டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ப்ளஸ் 23 ப்ளஸ் 23. அடுத்து பாருங்கள் 220 to ஸோ 200 இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 224ன்னு இருக்குது, அது 244 கொஸ்டின் மிஸ்டேக்ப்பா. ஸோ நானும் செக் பண்ணல, கொஸ்டின் மிஸ்டேக், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 244 வந்திருக்கும், இப்போ போடுங்க. ஸோ இந்த இடத்துல 244ன்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ப்ளஸ் ஃபஸ்ட்டு 23, அடுத்து 24, அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் 25, அடுத்து 269, 26, 295, ஓகேவா? ஸோ அடுத்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரணும்? 27 டிஃப்ரென்ஸ் வரணும். 23, 24, 25, 26, 27, ஓகேவா? 295, 27 எவ்வளோ? 322. ஆன்சர் வந்துடுச்சா? ஸோ மன்னிச்சிருங்கப்பா, இது வந்து கொஸ்டின் மிஸ்டேக்கு, ஸோ அதனால தான் டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா, இவ்வளோ கொஸ்டின் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா கொஸ்டினுமே சொல்லிட்டேன், சரியா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும், புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9444804376. ஸோ ஃபுல் கிளாஸ்க்கான ஃபீஸ் வந்து 999, ஓகேவா? உங்களுக்கு சயின்ஸ், சோசியல் அண்டு மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம். வீடியோவாக கொடுப்போம், எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னா 399 மட்டும்தான், நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அண்டு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, ஓகேவா? தேங்க்யூ.